கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்று துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்று துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்று சொன்னாலும் வெற்றி பவனை கேட்கிறார். அந்த குருவோடு ஏற்றி ஓட்டானா பாடி வரவேற்றமா நம் அதிலே வருகின்ற முடிவுள்ள மனதை வரவேற்போம். ஏனென்றால் அவரே நம் இளையக்காரர்கள், நம் ஒவ்வொருவரையும் நம் ராஜா வெற்றி பவனாக வருகிற அவரை அன்போடு வரவேற்று வாழ்வோம். எங்கெல்லாம் சென்றாலும் அங்கெல்லாம் பேய்கள் நடுநடுங்கின. சாத்தானின் அதிகாரத்தை எல்லாம் விரட்டி அளித்தார். ஆண்டவரே அவற்றின் அதிகாரத்தை மறுத்துக் கொண்டார். இந்த உலகத்தின் மீது வெற்றி கொண்ட தலைவர்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை நாம் சிலுவையில் அழைத்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். ஆண்டவர் சாத்தானை காலால் மிதித்து நமக்கு எதிராக வருகின்ற அனைத்து தீவிர சக்திகளையும் அவர் விரட்டி அளிப்பார். ஏனென்றால் என் கடவுள் எனக்காக உனக்காக தன் இறுதி நட்பத்திலே கொடுத்து நம்மை வாழ வைக்கும் கடவுள். ஆகவே சாத்தானின் பிழையிலிருந்து நம்மை விடுவிக்க நமக்கு பவனியாக வருகிறார். அந்த தேவனை வரவேற்போம், பாடுவோம். Amen.
நம் ஆண்டவர் இயேசு நம் பாவங்களை எல்லாம் போக்கிவிட்டார். நம் சாபங்களை எல்லாம் நீக்கிவிட்டார். அவர் தன் விளைவதற்கு முடியாத இரத்தத்தால் நம் பாவம் அனைத்தையும் கழுவி உரிமையாக்கும் கடவுளால் நமக்கு வந்து கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் அவருடைய கடவுள்களால் நாம் மேம்பட்டோம். நம்முடைய காயங்கள், விளைவுகள் அனைத்தையும் அவர் தன்னுடைய இரத்தத்தால் கழுவி காயங்களால் அவற்றை உடைத்து நம்மை விடுவிக்கிறார், சுகப்படுத்துகிறார். நம்மை சுகமாக்கும் கடவுள், என்றென்றைக்கும் குணப்படுத்தும் கடவுள் நம் மத்தியிலே வருகை தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே முழுமையாக கொடுக்கிறோம். நம்முடைய பாவங்கள் ஒழியட்டும், பாவங்கள் கரையட்டும், நம் விளைவுகள் மறையட்டும், நம்முடைய நோய்கள் குணமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் பாவம் நம் ஆண்டவர் மேகங்கள் நடுவிலே வந்தவர். அவர் நம்மை அன்பு செய்து தன் பாசத்தோடு தன் இருக்கரம் நீட்டி நம்மை அன்போடு வரவேற்கிறார். எங்கெல்லாம் நாம் செல்கிறோமோ, பாதாளத்தின் பிடியிலே நாம் எழுநீரித்தாலும் அவர் நம்மை கரவெடுத்து அழைத்து வருவார். நம் கண்ணில் எல்லாம் துடைப்பார். ஏனென்றால் அவரே வெற்றி தரும் கடவுள், நம்மோடு வாழும் கடவுள், உயிர்மேல கடவுள். ஆகினால் நற்கருணை தேவனாய் நம் மத்தியிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். மேகங்கள் நடுவில் வருகை தந்த கடவுள் இப்பொழுது இந்த நற்கருணை நாதனாய் நம் மத்தியிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஆர்வத்தோடு பாடி அந்த நாதனை வரவேற்போம். Thank you.